வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் எங்கள் வீட்டு கேஸ் அடுப்பை இன்றைக்கி நான் சர்வீஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாகவே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க என் ஒய்ஃபு, கேஸ் ஃப்ளேம் நல்லா வர மாட்டேங்குது, லோவாக தான் வருது, அதனால் என்னால் குக் பண்ண முடியல, குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது, இதை நீங்கள் சரி பண்ணி கொடுங்க சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப லோவாக இருக்குது. நாம் அதை இப்போ ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு. நான் இப்போ அதை எல்லாத்தையும் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ண போகிறேன். மேலே இருக்க எல்லாமே கழட்டிட்டு இப்போ பேக் சைடு திருப்பிட்டு, அது பேர் கூட என்னன்னு எனக்கு தெரியாது, கழட்டி சர்வீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். சின்ன அடுப்பு பெரிய அடுப்பு ரெண்டுலேயுமே அதை கழட்டிட்டேன். கழட்டுறதுக்கு என் பையன் ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தான், சின்ன பையன். இது அந்த நாஜிலு, இதில் சின்னதாக பிளாக் இருந்தால் கூட லோ ஃப்ளேம் வரும். வாழ்க்கையிலே இதுதான் முறை நான் இந்த மாதிரி அடுப்பை சர்வீஸ் பண்ண போகிறேன். எங்கள் ஒய்ஃப் தான், என் வீட்டில் சர்வீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, எங்கெங்கேயோ போயிட்டு நீங்கள் என்னென்னமோ சர்வீஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே திட்டு என்கிட்ட. ரொம்ப நாளாக சொல்கிறேன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு. சரி இன்றைக்கி இதை செஞ்சிடுவோன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி நம்ம அந்த ரெகுலேட்டர் திருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல 2 ஸ்க்ரூ இருந்தது, அது ரெண்டுமே கழட்டிட்டேன். 2 பக்கமும் 2 ஸ்க்ரூ இருந்தது, ரெண்டுமே கழட்டிட்டேன். இந்த வேலை எனக்கு சுத்தமாக தெரியாது, இருந்தாலும் ஒரு கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். ஃபுல்லாக கழட்டி வெளியே எடுத்துட்டேன். பேக் சைடெலாம் ஃபுல்லாக நிறையா டஸ்ட் இருக்குது. நம்ம குக் பண்ணும்போது ஒரு ஆயிலு அதெல்லாம் அந்த ரெகுலேட்டர் பின்னுக்குள்ளே போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் டெபாசிட் ஆகிட்டு அதுவும் பிளாக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு, அதனோட ரைட் சைடில் பார்த்தா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் போடுற மாதிரி ஒரு ஸ்லாட் இருந்தது, அதை ஃபுல்லாக கழட்டிட்டேன். நீங்களும் இதே மாதிரி நீங்கள் கழட்டும்போது ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா திருப்பி ரீஅசம்பிளி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே ஒரு சாஃப்ட் இருந்தது, அதை எடுத்துகிட்டு ஸ்ப்ரிங்கை வெளியே எடுத்துகிட்டு, இது ஃபுல்லாக ஆயிலாக இருந்தது, என்னால் எடுக்க முடியல. ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணும்போது வெளியே எடுக்க முடிஞ்சது. இதில் தான் ஏகப்பட்ட டஸ்ட் இருந்தது. மேபி இதுதான் லோ ஃப்ளேம் ஆனதுக்கு காசாக இருக்கலாம். உள்ளேயும் டஸ்ட் இருந்தது. இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண போகிறேன். இது சின்ன அடுப்புக்குள்ளது, அதையும் கழட்டி எடுத்துக்கிறேன் நான். வேலை செய்யும்போதே என் பையன் ஒவ்வொரு பொருளாக எடுத்துட்டான். அப்புறம் கடைசியாக நான் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதனால் குழந்தைங்க இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக உங்கள் பார்ட்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டுக்கோங்க. இதில் இருக்க ஸ்ப்ரிங்கு தனியாக எல்லாத்தையும் கழட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன் நான். இப்போ என்னோடய ஒர்க்கு இது கம்மி தான், இதை க்ளீன் பண்ணணும். இதை ஒரு சின்ன கப்பில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கெரோசின், டீசல் எது இருந்தாலும், அது பெட்ரோல் ஏதாவது கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சு ஒரு 1/2 hour கழிச்சிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி மெட்டல் ப்ரஷ் இருந்தது குட்டியாக, அது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது. நீங்கள் அப்படி இல்லைன்னா டூத் ப்ரஷ் கூட வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணி வேகமாக போகும்போது அதில் கூட விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் பார்ட்ஸ் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க, தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுற மாதிரி. ஒரு டப்பாவில் போட்டுட்டு எல்லா ஸ்க்ரூஸ் இதெல்லாம் போட்டு நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை செப்பரேட் பண்ணி வைக்கிறேன்.
எந்தெந்த ரெகுலேட்டருக்கு ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன் நான். சின்ன அடுப்புக்கு பெரிய அடுப்புக்கும் ரெண்டுக்கும் தனித்தனி நாசில் இருக்குது. நான் அதை எப்படி மாட்டணும்னு சொல்கிறேன். நான் ஃபுல்லாக தொடச்சிட்டாங்க, ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க என் ஒய்ஃபு. அவங்களுக்கு தான் இது ஓகே ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தான் இதனோட க்ரெடிட் ஃபுல்லுமே சேரும். வீடியோவில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் வச்சுருக்கேன். உங்கள் டைமை நான் வந்து வேஸ்ட் பண்ணலை. நீங்கள் குயிக்காக பார்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா வீடியோவை ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி கழட்டணும் அதே மாதிரியே அதில் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ அந்த நாசிலை மாட்ட போகிறேன். நாசிலை மாட்டும்போது ஓவர் டைட் வைக்காதீங்க, அது பிராஸ் மெட்டீரியலுங்கிறதுனால உடஞ்சிரும். ஏன்னா நான் பண்ணும்போதே உடஞ்சிருச்சு. புதுசாக தான் வாங்கிட்டு வந்து அப்புறம் மாட்டினேன். மறுபடியும் இப்போ கண்டினியூ பண்ணுறேன் நான். உடஞ்சாலும் பரவாயில்ல, அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ சின்ன அடுப்புக்குள்ளே அந்த ரெகுலேட்டர் கிட்டெல்லாம் மாட்டுறேன் நான். இப்போ நான் வந்து அந்த ரெகுலேட்டரை அடுப்பில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் அந்த 4 ஸ்க்ரூஸும் டைட் பண்ண போகிறேன். டைட் பண்ணிட்டு உள்ள அசம்பிளி ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அந்த நாசில் உடஞ்சிருச்சு. அதை மட்டும் நான் வந்து அப்புறமா கடையில் போய் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. பெரிய சைஸு சின்ன சைஸுன்னு 2 இருக்குது. அதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். இதுதான் புது நாசில். இதில் 77ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 65ன்னு ஒரு நம்பர் இருக்குது. 77 வந்து பெரிய அடுப்பு சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி 65ங்கிற நம்பரை வந்து சின்ன அடுப்பு எதுவோ அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து விலை வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒன்று 10 ரூபான்னு தான் வந்தது. ரெண்டுமே சேர்த்து 20 ரூபா தான் ஆகுது. இதை நான் வந்து புதுசே போட போகிறேன். இப்போ உடஞ்சதுனால ரெண்டுமே புதுசே போட போகிறேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டைட் பண்ணேன். ஏன்னா ஓவராக டைட் பண்ணால் உடஞ்சிருங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு. ஃபெயிலியர் தான் நமக்கு வந்து நிறைய பாடத்தை சொல்லித்தரும். அதை நான் இந்த விஷயத்தில் கற்றுக்கிட்டேன் நான். அதுக்காக நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது இல்லையா? எங்கள் வீட்டில் திட்டினாங்க, என்னங்க நீங்கள் பார்த்து பண்ணியிருக்கக்கூடாதா, உடஞ்சிருச்சு, இது எவ்வளோ ரேட்டு வருமோ தெரியல அப்படின்னு. கீழே ஒரு ஸ்பேசர் இருக்கும். இப்போ இதில் ஸ்பேசர் வச்சுட்டு அடியில் ஸ்க்ரூ போட்டு மேலே நட் போட்டு டைட் பண்ணணும். இது நம்ம அந்தளவுக்கு வந்து டைட் பண்ணால் உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் ஓரளவுக்கு டஸ்ட் இருக்க தான் செய்யுது. ரெகுலராக நாங்கள் சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா இது கொஞ்சம் பளபளன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெரிய அடுப்புக்குள்ளே அந்த யூனிட்டையும் மாட்டியாச்சு. 80% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அந்த பர்னரு, அந்த ஸ்டாண்டு, சின்ன ஸ்டாண்டு, ரெண்டும் ஒரே ஸ்டாண்டு தான். ரெண்டும் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெகுலேட்டரோட இதுக்கு ஒரு கிளாம்ப் ஒன்று வரும். அது வந்து நான் கழட்டும்போது உடஞ்சிருச்சு. அதை நான் வந்து அப்புறமா கடையில் வாங்கிட்டு வந்து போட்டுருவேன் நான். நீங்களும் இதே மாதிரி பண்ணாதீங்க, ஒரு கிளாம்ப் ஒன்று போட்டுக்கோங்க. நான் இப்போ கிளாம்ப் கடையில் வாங்க போகிறேன். இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளேம் நல்லா பிரகாசமாக எரியுது.
இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை இனி வரப்போகிற காலங்களில் ஒன்று நாங்கள் அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை எப்பவும் கொடுத்துட்டே இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். நல்ல கண்டென்ட்டை நாங்கள் யோசனை பண்ணி புதுசாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முன்னாடி 50% இருந்தது, இப்போ ஒரு 100% எரியுது. பாதிக்கு பாதி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இனிமேல் நான் குக் பண்ணி காலையில் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு குயிக்காக கிளம்பிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளேம் அதிகமாக எரியறதுனால என் ஒய்ஃப் வந்து சீக்கிரமாக குக் பண்ணி கொடுத்துருவாங்க. என்னோட அவங்களோட ஒர்க்கு தான் இதில் அதிகம். இதை க்ளீன் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஸ்கோப் தான். அதை பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இதே